இந்த பக்கம்லாம் குழந்தைங்க இருக்காங்க, இந்த பக்கம் அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் இருக்காங்க. அம்மா அப்பாக்கள் நிறைய பொய்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசணும். எதுக்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, ஏன் அந்த பொய்யை சொல்ல வேண்டியிருக்கு, இப்படி சில விஷயங்கள் பேசணும். இப்போ நம்ம கூட சேர்ந்து பேசுகிறதுக்காக ஒரு 3 பேர் இங்கே வராங்க. அவங்க இதை ஒட்டி ஒரு படம் எடுத்திருக்காங்க, பறந்து போ என்கிற ஒரு படம். அந்த படத்துடைய இயக்குனர், அதோடைய கதாநாயகர், அந்த படத்துடைய பாடலாசிரியர் 3 பேர் வராங்க. லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் ராம் அவர்கள், கற்றது தமிழ் ராம் அவர்கள், நடிகர் சிவா அவர்கள், பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள். வாங்க சிவா, வணக்கம். நீங்க எங்க உட்கார போறீங்க? இங்கே இல்லை நேராக பைக்ல உட்காருங்களா? நீங்களா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இந்த பைக் ஒன்று வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய நேரங்கள் இருக்கும், இது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமா இருக்கலாம் பைக் ரைட் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அதில் பேசிட்டு போவோம். எனக்கு கூட இந்த பைக் ரைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் அப்பா வாரம் ஒரு முறை எங்களுடைய சொந்த ஊருக்கு போவார் தோப்பு பார்க்குறதுக்கு. அப்போ போகிறப்போ ஒரு புல்லட் வச்சுருந்தார். என்னை முன்னால் உட்கார வச்சுட்டு ஒரு பின்னால் உட்காந்துப்பார். இப்படி தான் ஓட்டுவார் வண்டி. காதில் பேசிகிட்டே வருவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நானும் என் அப்பாவும் பேசினது அது அந்த நேரமாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். நிறைய பேசுவார். ஸோ அதுக்கு தான் இந்த பைக் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னு கேட்டால், உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும். சில விஷயத்தை பிள்ளைகள்கிட்ட சொல்ல தயக்கமாக இருக்கும், சொல்ல முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த உண்மையை வந்துட்டு ஒரு நாள் சொல்லணும். இந்த ஒரு நாள் என் மகக்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும் உங்களுக்கு தோணியிருக்கலாம். அந்த உண்மையை நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லலாம். அப்பா அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், சரியா? அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதை நீ வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்பா பண்ணது சரியா தவறானது அப்போ தான் நீ முடிவு பண்ணணும், சரியா? நான் சொல்லியிருப்பேன், அப்பா இந்த வயசில் உங்கள்கிட்ட சொல்லிட்டா அதை நீ எப்படி எடுத்துப்ப, நீ படிக்கும்போது எப்படி எடுத்துப்ப அதுன்றதுனால நிறைய யோசிப்பேன். அப்பா வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணேன். அதை வீட்டை விட்டு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் போயிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் நீ என்னை கேட்டிருக்க, என் மேரேஜ் எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்ட்டு நான் அதை தட்டி கழிச்சிருக்கேன் அப்பா. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது இந்த நேரத்தில். அதை வந்து நீ பார்த்து எடுத்துக்கணும், சரியா? அப்பா எனக்கு 5 வயசுக்கு முன்னாடி தெரியும். எப்படி தெரியும்? அம்மா சொல்லிட்டாங்க என்கிட்ட. அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா உங்கள்கிட்ட சொல்லலைல்ல. பையன்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன்னா அவன் கேட்பான், எங்களோட லைஃப் பற்றி பேசுவான் என்கிட்ட. அப்பா என்னப்பா நீங்கள் எப்படி டிவியில் வரும்போதெல்லாம், அப்பா நீங்கள் மண்டபத்தில் கல்யாணம் பண்ணீங்களா, இந்த மாதிரிலாம் ஆயா வந்தாங்களா? எனக்கு ஒரு மாதிரி சங்குஜமாக இருக்கும். என் கல்யாணம் லவ் மேரேஜ் தான் சொல்ல முடியல, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணதா சொல்ல முடியல என்னால். ஸோ அந்த ஒரு தயக்கம் தான் எனக்கு இருந்தது. என் பையன் வேறு யாராவது உண்மை ஒன்று சொல்லணும், தவிக்கும் உண்மை ஒன்று சொல்லணும். பாப்பா ஓடியா. ஞானிக்கா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து உண்மையாலுமே அம்மா வந்து கடந்து வந்தது கிடையாது. உங்ககிட்ட நான் அது சொன்னதும் கிடையாது. என்னோட அம்மா சுமிமா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் அம்மாவை படிக்க வச்சாங்க. ஃபீஸ் கட்டவே அம்மாவுக்குள்ள காசு இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். அம்மா நல்லா படித்தங்காட்டின்னா அம்மா ஃபீஸ் இல்லாமல் ஸ்கூலில் படித்தேன். பட் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. நீ நல்லா படிச்சின்னா தான் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து உங்ககிட்ட எந்த வயசில் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒவ்வொரு டைமும் நல்லா படித்தாதான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். ஏன் இதை சொல்லணும்னு தோணுச்சு? அவள் பார்க்குறதெல்லாம் கேட்கணும் வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அம்மா அப்படி இருந்து வரல அப்படிங்கிறது அவளுக்கு தெரியணும். அவன் கூட இருக்கவங்கெல்லாம் அது அஃபோர்ட் பண்ணும்போது, நம்மள அம்மாவும் போகிறாங்கல்ல, நீயும் வேலைக்கு போறீல, உன்னால் ஏன் அது பண்ண முடியாது? சம்பாரிச்சு என்ன பண்ண போகிற? எனக்காக தானே பண்ணுற, நீ அது எனக்கு செய்யலாம்ல. அவங்களுக்கு என்னோட பேக்ரவுண்ட் தெரியாதனால தான் அவள் அப்படி கேட்டுட்டு இருக்காளோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் அது புரியணும். ஓகே, அடுத்தது நீஷ். அப்பா வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னா, அப்பாவுக்கு வந்து உனக்கே தெரியும் மந்த்லி சேலரி தான். இருந்தாலும் நீ நடுவில் வந்து ஒரு சில பொருள்லாம் கேட்ப. அப்பா வந்து அது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், வாங்கி தருவேன். ஆனால் அதுக்கு பின்னாடி அப்பா என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. ஆக்சுவலாக என் டியூட்டி டைம் வந்து 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே என் டியூட்டி டைம். உனக்கே தெரியும், காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு மேலே வேலைக்கு போய்டுவேன், ஆஃபீஸ் போய்டுவேன். அதுக்கப்புறமா அப்பாவுக்கு வந்து 10 o'clock தான் முடியும் போது என்ன பண்ணுவேன்னா, அப்பா வந்து போட்டுவேன். ஆச்சா, அதில் ஓட்டிகிட்டு வருவேன். அதில் ஓட்டு வர 100 ரூபாய் 200 வந்து நீ என்ன கேட்குறியோ அது நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அது உங்கள் சந்தோஷம் பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது அந்த அப்பா உங்கள்கிட்ட சொல்லுவேன், சொல்லணும்னு நினைப்பேன் நான். சரி, ஏன்னா அப்படி நான் சப்போஸ் நான் வந்து அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி நீ வந்து அடுத்த வாட்டி அதை கேட்காம போயிட்டேன்னா அப்பாவுக்கு வந்து அது மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு வேலை பார்த்துட்டு 10 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாடகை வண்டி ஓட்டுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சூழல் ஏன் வந்திருக்கு? எனக்கு வந்து 3 பசங்க. வீடுக்கு ரெண்டல் வீடு தான்.
அது அந்த ரெண்டெல்லாம் கொடுக்கணும், 3 பசங்களுக்கு கொஞ்சம் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு செலவு எல்லாமே பார்க்கணும். அதனால் நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் எனக்கு பத்தலை, மந்த்லி எனக்கு பத்தலை. எனக்கு அவங்க புரிஞ்சுக்கிறானுங்க. அன்றைக்கி பசங்க என்கிட்ட என்ன மந்த்லி எனக்கு கேட்பாங்கன்னா, அப்பா அவங்ககிட்ட காசு இருக்காப்பான்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பானுங்க. ரெண்டாவது நிறைய காசு இருக்காப்பான்னு கேட்பானுங்க. ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய காசுன்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்து அந்த பொருளையும் என்கிட்ட கேட்பானுங்க. இல்லைப்பா எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குப்பானா அந்த பொருளை கேட்க மாட்டானுங்க, அந்த பொருளை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுப்பானுங்க. அதுக்காக அந்தமாதிரி சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அதை அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். காலையிலேயும் போகும்போது பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு காலையில் 10 மணிக்கு டியூட்டி, 8:30 மணிக்கு விட்டுருவேன். திருப்பி 8:30 மணிலேருந்து ஒரு 10 o'clock வரைக்கும் ரைட் போயிட்டு பேலன்ஸ் அந்த காசை வச்சுப்பேன். நைட்டு வரும்போதும் 10 o'clock முடியும். திரும்ப 10 o'clock வரும்போது அந்த காசு அதை வச்சு தான் பசங்களுக்கு தேவையான அந்நிய தேவை, பசங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருந்தாலும் சரி, அதை நம்ம அதை. இப்போ திடீர்னு ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதாவது கேட்டுறாங்க பசங்கன்னா என்ன செய்வீங்க? 12 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் ஓட்டுவேன். அதுமாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் 2 hours ஓட்டுவேன், ரைட் போவேன். கூடுதல் கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? எஸ். ஒரு லாங் டிரைவ் அந்த மாதிரி எதாவது போனீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு வரும் எனக்கு. வீக் ஆஃப் பண்ணால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ரைட் தான் போயிடுவேன். நான் அதில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமே சொல்கிறதுக்காக அந்த காசை நான் என்ன பண்ணுவேன் எடுத்த பசங்களாம் செலவு பண்ணுவேன். அது ஒய்ஃப் திட்டுவாங்க, நீ இந்த 1000 ரூபாய்க்கு தான் நீ வந்து ரைட் போயிட்டு வந்த, ஆனால் இதை ஏன் பசங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வாங்குறேன்னு சொல்லுவோம். அது எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு வேறு எதுவும். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ரீட்டைல் ஃபீல்டில் டீம் லீடர் தான் இருக்கேன் சார். டீம் லீடர் நல்ல பொசிஷன் தான், பட் அது போக அடிச்சலாம் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு பணம் தேவைப்படுது இப்போ. எஸ், ஏன்னா பிள்ளைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. இதை பிள்ளைகிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு உண்மை. அப்பா வீட்டில் இருக்கும்போதெல்லாம், அதே மாதிரி ஊருக்கு போயிருக்கும்போதெல்லாம், ஆஃபீஸில் வந்து திடீர்னு ஆன் டியூட்டி கூப்பிட்டாங்க, வெளில போய் கெஸ்ட்டோடு இருக்கேன், ஃபாரினர்ஸ் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் வெளில போயிட்டு வந்ததெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டதில்லை, அப்பாவே தான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன். சரியா? ஆமாம், உங்கள் அம்மா சமைச்சு பிடிக்காம சாட்டர்டே கிளம்பி போயிடுவேன். ஊருக்கு போனாலும் அதே தான், நம்ம ஊரில் போய் பரோட்டா சாப்பிட்டு உனக்கும் பரோட்டா வாங்கிட்டு வந்துடுவேன். அம்மா சமைக்க தருவாங்க, பிடிக்காதே. டெய்லி அதானே சாப்பிட்றோம். நீங்கள் அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை கஷாயம் குடிப்பாங்க, எப்பயாச்சும் ஒரு தடவை. அதை மட்டும் நிப்பாட்டிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓ, அதை மட்டும் நிப்பாட்டிக்கங்க. சூப்பர். எவ்வளோ நாசுக்கா பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ எப்பயாச்சும் கஷாயம் குடிப்பீங்கல்ல, அது நிறுத்திக்கங்கிறாங்க. அதுதான் எப்பயுமே. ஓகே. அதான் எப்பயுமே. ஓகே. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்காங்க, இதே மாதிரி எப்பயுமே இருந்தா ஓகே. சூப்பர். மகனிடமோ மகளிடமோ சொல்ல தவிக்கும் உண்மை. நீங்க விட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது மேடம். நீங்க சொன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுவா. உன்னோட உன்னதான் பிடிக்கும். அவர் சொன்னதுக்காக நீங்க சொல்லக்கூடாது. பண்ணா சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. பேசுற ஆள் யாரு? உண்மை சொல்லுங்க ஏதாவது. எப்ப பாரு இவங்களும் என்னதான் புடிச்சு கத்திக்கிட்டே இருப்பாங்க, அண்ணனும் என்னதான் அடிப்பாங்க. இதுல டாடி இருக்கு. நீ வீட்டுல கடைசி பிள்ளையா? சேம் பிளட். சிவாவும் கடைசி பிள்ளை தான் போடுது. நானும் கடைசி தான். ஒரு சின்ன கரெக்ஷனு, நீங்கள் ஆக்சுவலி எது கூப்பிட்டீங்க? இவங்க வந்து சொல்லணும் தானே கூப்பிட்டீங்க. ஆனால் இவங்க வந்து இவங்கள சொல்கிறாங்க என்னதான் நடக்குதுன்ட்டு. ஸோ ஆரம்பிச்சதுலேருந்தே அதான் நடக்குது. சரி, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லி முடியும் அவங்களுக்கு. என்ன உண்மை சொல்றது? என்கிட்ட ஒரு உண்மையும் இல்லை. நம்மகிட்ட ஒரு பொய்மே இல்லையே. ஒரு பொய்மே இல்லாமல் நாங்கள் எப்படி உண்மை சொல்ல முடியும்? நான் பேசுறது எல்லாமே உண்மை தானே. ஒரே ஒரு பொய் இருக்கு. மம்மி, என் ஸ்மார்ட் வாட்சை லைட்டாக கிராக் போட்டேன். இப்போ ஒரு உண்மை சொல்லு. இந்த ஒன் டேல எனக்கு ஒன்று தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். கிராக் விழுந்துச்சா இல்லை இதில் ஒரு கிராக்கை போட்டால் தான் புதுசு வாங்கின்னு போட்டியா? அதையே காலில் விழுந்து கெஞ்சி வாங்கிட்டு வந்தேன் சார். ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து கோயிலுக்கு போகும்போதே உடஞ்சிருச்சு. சரி, ஓகே, கூல். பத்திரமா இருங்க, வாங்க.